சொந்த பந்தங்கள் கிட்ட வந்துட்டா என்னால வந்து இந்த நாட்டு மக்களை சரியா கவனிக்க முடியாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருந்தவர். அதுதான் அவர் வந்து திருமணத்தை வேண்டாம்னு வெறுத்ததற்கான காரணமே. காமராஜர் ஐயா கிட்ட இருந்த யாருக்கும் தெரியாத ஒரு பழக்கமாக கூட இருக்கலாம். இந்த பழக்கம் அவர் ரெகுலராக இதை ஃபாலோ பண்ணுவார் அப்படின்னா இந்த மாதிரி பழக்கம். மதியத்தில் வந்து அவர் ஒரு 2 மணி நேரம் இல்லை ஒரு 1.5 மணி நேரம் வந்து கண்டிப்பாக தூங்கிடுவார். மற்றபடி ஐயாவுக்கு வந்து நிறைய நகைச்சுவை உணர்வு நிறைய உண்டு. திருமணம் நேரம் ஆகிக்கிட்டே போகுது, கொஞ்ச நேரத்தில் பொறுமை இழந்தார். எல்லாரும் விசிறி வச்சு விசிறிட்டு இருந்திருக்காங்க அந்த காலத்தில். அந்த விசிறியை திருப்பி வச்சுக்கிட்டு எங்கே இருக்கா உன் மணமகள், எங்கே இருக்கிறா, விரட்டுறேன் நான், இன்னும் எவ்வளோ நேரம் தான் நீ சேலை கட்ட ஆகும்னு சொல்லிட்டு நேராக அவங்க ரூமுக்கே போய் இந்த விசிறியை வச்சு விரட்டிக்கிட்டே வந்து மேடையில் நிற்க வச்சாராம். இவர் நாடா சமூகமே கிடையாது, இவர் நாயுடு சேர்ந்தவர், அதனால தான் முதல்வரே ஆனார்னு பல சமூக வலைதளங்கள்லாம் எழுதும் போது அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆமாம் ஆமாம், அது வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப வருத்தம் தரக்கூடிய கேலிக்குரிய ஒரு விஷயம்தான் அது. அவர் இறந்ததுக்கு அப்புறமும் அவர் மேலே எத்தனை விதமான எதிர்மறையான கருத்துக்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு தெரியுது. ஸோ அந்த காமாட்சி அம்மன் பேரை தான் வந்து காமாட்சின்னு அவருக்கு வச்சு ராசா ராசான்னு அப்படி பாட்டி கூப்பிடுவாங்க. இந்த காமராஜும் ராசாவும் சேர்ந்து காமராஜ்னு அது பேச்சு வழக்கில் அது ஆயிடுச்சு. அந்த கோவிலில், அதாவது நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட அந்த கோவிலில் இன்னமும் கல்வெட்டு இருக்குது. ஒன்றுமே இல்லாத தற்குறிகள் தன்னை வந்து அடையாளம் காட்டிக்கொள்வதற்காக பேசுகின்ற வேலை தான் இதெல்லாம். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் கல்வி கண்திறந்த பெருந்தலைவர் காமராஜ் அவர்களின் பேத்தியும் கல்வி கடவுள் காமராஜ் அறக்கட்டளை நிறுவனருமான மயூரி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். வணக்கம் மேடம். வணக்கம் மேம். முதல்வர்கள் அப்படின்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது இறந்துட்டாங்க அப்படின்னா கொண்டு போய் மெரினாவில் தான் சமாதி வைப்பாங்க அப்படின்னு. யாரோ குற்றச்சாட்டுகள் இருக்கவங்க கூட அங்கே இருக்கும்போது எந்த ஒரு குற்றச்சாட்டுகளுக்கும் பேர் அடிபடாத ஒரு நபர் காமராஜர் ஐயா. அவருக்கு அங்கே சமாதி இல்லாதனுடைய காரணம் என்ன உங்களுக்கு தெரிந்தவரை? இல்லை, இன்னைக்கு காலகட்டத்தில் தான் வந்து மெரினாவில் எல்லா தலைவர்களுடைய சமாதி எல்லாமே வச்சிருக்கிறாங்க. அதனால வந்து அது ரொம்ப பிரபலமாக பேசப்படுது. நான் ஐயா இறக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம அறிஞர் அண்ணா அவர்களுடைய சமாதியை தவிர வேற எதுவும் அங்கே கிடையாது. அதனால வந்து கட்சிக்காரர்களும் ஆகட்டும் எங்கள் குடும்பத்தினரும் ஆகட்டும் அங்கே போய் வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து அவங்களுக்கு வந்தது கிடையாது. அதனால யாரும் வந்து கேட்கவும் இல்லை, எந்த கோரிக்கையும் வைக்கல. அரசு என்ன பண்ணுதோ அதை ஏற்றுக்கிடுவோன்ற ஒரு மனநிலையில தான் எங்கள் ஃபேமிலியில் இருந்தவங்க இருந்தோம். அதை தான் அந்த கட்சியும் அப்படியே நினச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான். காங்கிரஸ் கட்சியும் எந்த நிலைப்பாடுமே எடுக்கலையா? ஆமாம் ஆமாம், எங்கள் வழக்கப்படி பார்த்தீங்கன்னா வந்து இவங்க இப்போ நீங்கள் சொன்ன இப்போ இறந்த தலைவர்கள் எல்லாருமே வந்து புதைச்சிருக்காங்க. எங்களுடைய வழக்கப்படி வந்து எரிக்கிறது தான் மரபு. ஸோ வந்து எரிச்சிட்டு அவருடைய அஸ்தியை தான் வந்து நம்ம கிண்டியில் இருக்கிற அவருடைய நினைவு இல்லத்தில் வந்து வச்சிருக்கிறாங்க. அதுதான் நடந்த விஷயம். இல்லை, இப்போ அவங்க எரிக்கப்பட்டாலுமே அந்த முறைப்படி அந்த அஸ்தியை வச்சு தான் இங்கே சமாதி எழுப்பி இருக்கு அவருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் அன்றைய காலகட்ட முதல்வராக இங்கே இருந்தது திமுக கலைஞர் அவர்கள். அது அவர் கூட எந்த முன்னெடுப்புமே எடுக்கலையா இருக்கு? இல்லை, அதற்கான கோரிக்கைகள் யாரும் வலிமையாக வந்து கேட்கல. அதனால வந்து இல்லை, கோரிக்கைகள் யார் யாருக்கும் கேட்கலாம். ஒரு உலகமே அறிந்த ஒரு நபர், குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் ஏழைகளுக்காக இருந்த ஒரு நபர் அப்படின்னு பெயர், அவருக்குன்னு ஒரு இது ஒதுக்கீடு இருக்கணும்ல. அது அப்போ காலகட்டத்தில் முதல்வர் கலைஞர் அவர்கள் தான். ஆமாம், இல்லை இப்போ தான் வந்து அந்த மெரினால அப்படிங்கிறது ஒரு ஐகான் மாதிரி, ஒரு முதல்வராக இருந்தவர்களுக்கு இடம் அங்கே தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடு இப்போ தான் வந்துச்சு. அதனால தான் அடுத்தடுத்து வரவங்க கூட இப்போ அங்கே தான் அவங்களுடைய சமாதி அமைக்கணும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு நினைவு சின்னம்னா அந்த இடம் தான் அப்படிங்கிற மாதிரி ஒன்று ஆச்சு. ஆனால் ஐயா இறக்கும்போது அப்படி எதுவும் இல்லாததுனால ஒரு அறிஞர் அண்ணா அவர் இருக்காரு, அதை இடத்துக்கு பக்கத்தில் எதுக்கு நம்ம கேட்கணும் அப்படின்னு கூட நினச்சிருந்துருக்கலாம்ல. நீங்கள் நினைக்காம இருந்திருக்கலாம். ஏன்னா 69 அண்ணா இறக்குறாரு, 70 சம்திங்கில் தான் காமராஜர் இறக்குறாரு. ஸோ அவருக்கு பிறகு தானே இது ஒரு வழிமுறை இல்லைனாலும் பரவாயில்ல, இருந்திருக்கா ஆல்ரெடி ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு ஒரு முன்னாள் முதல்வர் அப்படின்ற ஒரு காரணமாக கூட இருந்திருக்கலாமோ. ஆமாம், அவங்க சார்ந்த கட்சியும் அதை கேட்கல. நாங்கள் வீட்டில் இருந்தவங்க யாருமே அவரிடம் வந்து எதுவுமே எதிர்பார்க்கல. அதனால அவங்க கேட்காம அதை தவிர்த்திருந்திருக்கலாம். கடைசி காலம் வரை எதுவுமே கேட்காமலே ஐயா சென்று விட்டார். இல்லை, அதே மாதிரி இன்னொரு கேள்வி என்ன தோணுதுன்னா, ஐயா போன்ற நல்லவர்கள் எல்லாம் திருமணம் செய்யாமல் இருக்காங்க. ஆனால் எத்தனையோ பேர் இந்த காலகட்டத்தில் ஊழல்கள் பெருகி போச்சு நம்ம நாட்டில். அவங்கெல்லாம் 1க்கு 7 கல்யாணம், எத்தனையோ பிள்ளைகள்லாம் வாழ்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த தருணத்தில், அந்த மாதிரி தருணங்களில் ஐயா திருமணம் செய்யாதோட காரணம் என்ன? இப்போ ஐயா வந்து
அவருடைய காலத்தில் அவருக்கு வந்து நிறைய பேர் வந்து திருமணம் செய்யணும் அவர் அப்படின்ட்டு ஃபேமிலி சைட்லேருந்து நிறைய அவருக்கு வந்து ஆசைப்பட்டாங்க. அவருடைய அம்மாவுக்கு வந்து தன்னுடைய ஒரே மகனுக்கு திருமணம் செஞ்சு வச்சு பார்க்கணுங்கிறது ரொம்ப ஆசை அவங்களுக்கு. அவர் வரும்போதெல்லாம் அதை பற்றி பேசி கேட்டு அவருக்கு வந்து நிறைய அழுத்தம் கொடுத்தாங்க. நான் ஐயா பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்நாளில் நிறைய நாட்கள் வந்து ஜெயிலில் தான் அவர் வந்து கழிச்சார் சுதந்திர போராட்டத்துக்காக. அப்போ அவர் சொல்கிற ஒரே வார்த்தை தான், என்னை நம்பி ஒருத்தவங்க வந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து நான் கடைசி வரைக்கும் கண் கலங்காமல் என்னோட வச்சு காப்பாற்றணும். ஆனால் நான் வந்து இன்னைக்கு நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் ஓடிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அவங்கள பார்க்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட நேரம் இருக்காது. அதனால் யாருடைய வாழ்க்கையும் நான் கெடுக்க விரும்பலை அப்படின்ட்டு வந்த எத்தனையோ வரன்கள் எல்லாத்தையுமே வந்து அவர் வந்து தட்டி கழிச்சதுக்கு அதுதான் காரணம். கடைசி வரைக்கும் தன்னுடைய தாயை கூட அவர் கூட வச்சுக்கிடல. அவங்க வந்து விருதுநகரில் தான் இருந்தாங்க. இவர் மட்டும்தான் இங்கே சென்னையில் இருந்தார். எப்போவாவது மகனை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு வந்தால் கூட அந்த ஒரு நாளோ 2 நாளோ மட்டும்தான். வந்த உடனே எப்போ கிளம்புறீங்கன்ற ஒரு வார்த்தையை தான் அவர் கேட்பார். அதே நிறைய நேரம் வந்து சொல்லி வருத்தப்பட்டிருக்காங்க சிவகாமி அம்மாள் வந்து, என்ன வந்த உடனே அம்மா எப்படி இருக்கேன்னு கேட்க மாட்டேங்கிற, எப்போ போவேன்னு கேட்குற அப்படின்ட்டு. அந்த மாதிரி எல்லாரையுமே தள்ளி வச்சு யாரும் கிட்ட வந்துட்டாங்க, சொந்த பந்தங்கள் கிட்ட வந்துட்டா என்னால் வந்து இந்த நாட்டு மக்களை சரியாக கவனிக்க முடியாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருந்தவர். அதுதான் அவர் வந்து திருமணத்தை வேண்டாம்னு வெறுத்ததற்கான காரணமே. இல்லை, இப்போ நீங்கள் அந்த காலகட்டத்தில் இருந்த பெரியவர்கள் இருந்திருப்பாங்க, அவங்க சில கதைகள்லாம் உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. காமராஜர் ஐயா கிட்ட இருந்த யாருக்கும் தெரியாத ஒரு பழக்கமாக கூட இருக்கலாம். இந்த பழக்கமாக ரெகுலராக இதை ஃபாலோ பண்ணுவார் அப்படின்னா இந்த மாதிரி பழக்கம் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறதுன்னா இது வந்து புத்தகம் அவர் நல்லா படிப்பாங்க, அது எல்லாருக்குமே தெரியும். மதியத்தில் வந்து அவர் ஒரு 2 மணி நேரம் இல்லை ஒரு 1.5 மணி நேரம் வந்து கண்டிப்பாக தூங்கிடுவார். அவரை பார்க்குறதுக்கு யார் எவ்வளோ பெரிய தலைவர்கள், அவர் வந்து கட்சி ஜெயிச்சிருச்சு அப்படின்னு அவருக்கு மற்ற மாநிலங்களில் வந்து அவரை பார்த்து சொல்லணும் அப்படின்னு நினச்சா கூட அந்த மதியத்தில் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் படுக்கிற ஓய்வு நேரம் அதை வந்து அவர் எதற்காகவும் பண்ண மாட்டாங்க கடைசி வரைக்கும். அந்த ஓய்வு வந்து அதை தொடர்ச்சி அவர் எடுத்துக்கிட்டு இருந்தார். அது வந்து தொண்டர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவங்க வந்து எல்லாம் காத்திருப்பாங்க ஐயாவுக்காக. இதை அவர் வந்து தொடர்ந்து இது பண்ண பழக்கம். மற்றபடி ஐயாவுக்கு வந்து நிறைய நகைச்சுவை உணர்வு நிறைய உண்டு. இது அவர் பார்க்கும்போது அவருடைய உயரத்துக்கும் அவருடைய ஆளுமை திறனுக்கும் பார்க்கும்போது அவர் வந்து எப்பயுமே அப்படிதான் இருப்பார் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் ரொம்ப நகைச்சுவை உணர்வு, கூட இருக்கிறவங்களை வந்து சிரிக்க வைத்து அவர்களுடைய கேள்விகளுக்கு நகைச்சுவையாக பதிலளித்து இந்த மாதிரி என்னோட சித்தி கல்யாணத்துக்கே வந்து ஐயாவினுடைய தலைமை தான் வராங்க. வந்துட்டு சீக்கிரம் கல்யாணத்தை முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்காங்க. திருமணம் நேரம் ஆகிக்கிட்டே போகுது. கொஞ்சம் நேரத்தில் பொறுமை இழந்தார். எல்லோரும் விசிறி வச்சு விசிறிட்டு இருந்திருக்காங்க அந்த காலத்தில். அந்த விசிறியை திருப்பி வச்சுக்கிட்டு, எங்கே இருக்கா உன் மணமகள், எங்கே இருக்கிறா, விரட்டுறேன் நான், இன்னும் எவ்வளோ நேரம் தான் நீ சேலை கட்ட ஆகும்னு சொல்லிட்டு நேராக அவங்க ரூமுக்கே போய் இந்த விசிறியை வச்சு விரட்டிக்கிட்டே வந்து மேடையில் நிற்க வச்சாராம். கட்டுங்க தாலியை, எவ்வளோ நேரம் தான் நான் பொறுமையாக இருக்கிறது அப்படின்ட்டு. அந்த மாதிரி எல்லாருடையும் கலகலப்பாகவும் ரொம்ப நகைச்சுவை உணர்வோடும் பழகக்கூடியவர் தான் ஐயா. அவருடைய மறுபக்கம் இது. இது யாரும் அறியாத ஒன்று. ஆமாம் ஆமாம். இல்லைம்மா, அதே நேரத்தில் இப்போ எனக்கே தோணும், நம்ம தாத்தா நமக்கு என்ன சேர்த்து வச்சாரு, நம்ம அப்பா என்ன சேர்த்து வச்சாருன்னு ஒரு கேள்விகள் நமக்குள்ள பிறக்கும். அது மாதிரி உங்களை போன்றவர்களோ உங்கள் சொந்த பந்தங்கள் இருப்பீங்கல்ல, நம்ம தாத்தா ஒரு முதல்வராக இருந்தவர், நமக்கு அவர் என்ன சேர்த்து வச்சார் எதுவுமே. ஏன்னா கடைசி காலங்களில் எதுவுமே இல்லாமல் 2 துணிகள் என்னமோ மிக குறைந்த அளவில் சுப்பமான அளவு இருந்தது. அப்படி அந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு எண்ணம் என்னவா இருந்தது? அம்மா அப்போ அவர் இறந்திருக்கும் போது அம்மா எங்கே ஆச்சு, அப்போ அவருடைய சகோதரருடைய அண்ணாமலை நாடாருடைய மகள் வழி பேத்தி தான் நான். அவர் திருமணம் செய்துக்கிடல. நிறைய பேர் கேட்பாங்க, நீங்கள் பேத்தினா எப்படி, அவர் தான் கல்யாணமே பண்ணிக்கிடலையா. அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர், மகள் வழி பேத்தினா. அப்போ வந்து இவங்கெல்லாம் அவர் இறந்துட்டாரு அப்படின்னு ஃபோன் வந்த உடனே வீட்டுக்கு போகிறாங்க. பார்த்தா நீங்கள் சொன்ன இதே தான், சில கதற ஆடைகளும் அதில் வந்து கொஞ்சம் சில்லறை காசுகளும். அவர் எங்கெல்லாம் சில இடங்களில் போய் வெட்டுவார் பாருங்க, அந்த மாதிரியான ஒரு சில கத்திரிக்கோள்களை மட்டும்தான் அந்த வீட்டில் அவங்க பார்த்தாங்க. இது மாதிரி அவர் எதுக்குமே ஆசைப்படலை அப்படிங்கிறது தான் இவங்க கூட இருந்தவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்படியே தன்னுடைய வாழ்நாளை அவர் வாழ்ந்துட்டு போயிட்டாரு. இல்லை, இப்போ அவர் மேலே என்னன்னா எல்லார் தலைவருக்கும் இருக்கக்கூடிய அதே பிரச்சனை தான், சாயம், ஜாதி சாயம் பூசுறது. அந்த நாடார் சமூகம் அப்படின்ற ஒரு சாயத்தை பூசுறாங்க, இவர் ஒரு ஜாதிக்குள்ளே அடைக்கப்படுறாருன்னா பல தரப்புலேருந்து எதிர்ப்புகளும் வருது. இல்லை, அதை பார்க்கும்போது என்ன தோணுது? இல்லை, இன்னைக்கு அம்பேத்கர் ஆகட்டும், நம்மளுடைய காமராஜர் ஐயாவாகட்டும், இன்னைக்கு நூற்றாண்டுகளை கடந்து ஒரு தலைவருக்கு வந்து நம்ம பிறந்த நாள் விழா கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா இந்த ஜாதி சங்கங்களுடைய அவங்களுடைய பங்களிப்பு வந்து மிகப்பெரியது. அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, என்னுடைய இனத்தில் தோன்றிய ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெருமை இருக்கும் அவங்களுக்கு. அந்த பெருமையில் என்ன பண்ணுறாங்க,
நிறைய அவரை பற்றியான விழாக்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் வந்து எந்த ஜாதிக்குள்ளேயும் எந்த மதத்துக்குள்ளேயும் அடங்காத ஒரு தலைவருங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் என் வீட்டில் பிறந்த பிள்ளை அப்படின்னா நம்ம பெருமை கொண்டாடுவோம்ல. அப்படிதான் இன்னைக்கு இவங்கெல்லாம் வந்து பெருமையாக நினைச்சு அதை கொண்டாடிக்கிறாங்களே தவிர எந்த ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு ஏன் தமிழகம் தாண்டி உலகெங்கும் உள்ள இருக்கிற தமிழர்கள் அத்தனை பேருக்குமே வந்து ஒன்று இணைக்கணும் அப்படிங்கிற ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திர சொல் காமராஜர் அப்படிங்கிறது. தங்களோட இனத்தில் பிறந்திருக்கான ஒரு பெருமை அவ்வளவுதான் அவங்களுக்கு. அந்த பெருமையில தான் வந்து அதுவும் அந்த பெருமையில என்ன பண்றாங்க அப்படின்னா அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு நிறைய குழந்தைகளுக்கு வந்து நோட்டு புத்தகங்கள் கொடுக்கறது, அவங்களுக்கு வந்து அந்த கல்வி சார்ந்த விஷயங்களை தான் கையில் எடுத்து செய்வாங்க. நீங்கள் விருதுநகர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு ஒரு தெருவுலையும் வந்து அந்த நோட்டு புத்தகங்கள் கொடுக்கறது, இந்த பள்ளிக்கூட பைகளை கொடுக்கறது, அந்த குழந்தைகளுக்கு என்னென்ன வேணுமோ அதை வந்து திருவிழா மாதிரி தான் ஒரு தெருவுலையும் வந்து அதை நம்ம நடக்கிறத பார்க்கலாம். இதுதானே தவிர மற்ற வேறு இதில் என்ன இந்த பெருமையில் நாங்கள் கொண்டாடிக்கிறாங்களே தவிர மற்றபடி அவர் எந்த ஜாதிக்குள்ளேயும் அடங்காத ஒரு தலைவர். நாடார் சமூகம்னு சொல்லும் இந்த ஒரு பட்சத்தில் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா எதிர்கருத்துக்கள், இவர் நாடார் சமூகமே கிடையாது, இவர் நாயுடுவை சேர்ந்தவர், அதனால தான் முதல்வரே ஆனார்னு பல சமூக வலைதளங்கள்லாம் எழுதும்போது அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. ஆமாம், அது வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப வருத்தம் தரக்கூடிய கேலிக்குரிய ஒரு விஷயம்தான் அது. அதாவது காய்த்த மரம் தான் கல்லடிப்படும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தன்னுடைய வாழ்நாள் காலத்துல மட்டும் கிடையாது, அவர் இறந்ததுக்கு அப்புறமும் அவர் மேல எத்தனை விதமான எதிர்மறையான கருத்துக்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு தெரியுது. இப்போ 122வது பிறந்த நாளை நம்ம எவ்வளோ சிறப்பாக, நான் போன மாதம் கூட மலேசியாவில் கூட அவருடைய பிறந்த நாளெல்லாம் அப்படி கொண்டாடுறாங்க, அவருடைய சிலை வைக்கிறாங்க. அப்போ அவரை எதிர்த்து பார்க்குறவங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா, என்ன இவருடைய புகழை வந்து நம்ம எப்படியாவது குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வேலைகள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ விருதுநகரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்களுடைய குலதெய்வம், அவருடைய பேரே வந்து காமாட்சி, எங்கள் காமாட்சி அம்மன் தான் வந்து குலதெய்வம். ஸோ அந்த காமாட்சி அம்மன் பேரை தான் வந்து காமாட்சின்னு அவருக்கு வச்சு ராசா ராசான்னு அப்படி பாட்டி கூப்பிடுவாங்க. இந்த காமராஜும் ராசாவும் சேர்ந்து காமராஜ்னு அது பேச்சு வழக்கில் அது ஆயிடுச்சு. அந்த கோவிலில், அதாவது நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட அந்த கோவிலில் இன்னமும் கல்வெட்டு இருக்குது. இவர் வந்து எந்த வம்சத்தை சேர்ந்தவர், எந்த வழிவகையை சேர்ந்தவர் அப்படின்னு. புன்னைவன நாடார், அவருடைய மகன் குமாரசாமி நாடார், குமாரசாமி நாடாருடைய மகன் காமராஜர் அப்படிங்கிறது அந்த விருதுநகர் மாவட்டம் முழுக்கமே தெரியும். அவங்களுடைய குடும்பமும் அவங்களுடைய வம்சாவளியும் நாங்கள்லாம் இருக்கிறது எல்லாமே தெரியும். அதை தவிர்த்து அவங்க குடும்பத்தில் யாராவது இருக்காங்களா, யாராவது பேசுகிறாங்களா அப்படின்னு சொல்கிறது ஒன்றுமே இல்லாத தற்குறிகள் தன்னை வந்து அடையாளம் காட்டிக்கொள்வதற்காக பேசுகின்ற வேலை தான் இதெல்லாம். இல்லை மேம், அதே சமயத்தில் ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்குன்னா, இப்படிப்பட்ட ஒரு நபர் நம்ம வாழும் காலங்களில் அவர் இல்லை, அவருடைய புகழ் மட்டும் இருக்குது. அப்படிப்பட்ட நபர் எப்படி தோற்கடிக்கப்பட்டார் அந்த தேர்தல் சமயத்தில்? அவர் எதிரில் நின்று தோற்கடித்த நபர் யார் அப்படின்னு ஒரு கேள்விகள் இருக்குல்ல மக்கள் மத்தியில். அதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு விவரங்கள் புரியும் போது அது என்ன தோணுச்சு உங்களுக்கு? இல்லை, இன்னைக்கு நீங்கள் வந்து இன்னைக்கு நம்ம சோஷியல் மீடியா இவ்வளோ பெருகி இருக்கு. ஆமாம், நான் இப்போ ஒரு நல்லது செய்யறேன் அப்படின்னா இன்னைக்கு நான் வந்து ஒரு 10 விதமான வலைத்தளங்களில் வந்து நான் இன்னைக்கு இதை நல்லது பண்ணியிருக்கேன் அப்படின்னு என்னால் வெளிக்காட்ட முடியும். நான் யாருங்கிறதையும் என்னால் ரொம்ப ஈஸியாக என்னால் வெளியில் கொண்டு வர முடியும். ஆமாம், ஆனால் ஐயா இருந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுவுமே கிடையாது. உங்களுக்கு சோஷியல் மீடியாங்கிறது வெறும் வந்து வானொலியில் வந்து ஒரு நியூஸ் போடுவாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் செய்தித்தாள்களும் ஒரு சில தான் இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் இவர் பண்ண விஷயங்கள் எல்லாமே வந்து அப்போ அவருடைய தேர்தல் நாள் நெருங்குது. அவர் கூட இருக்கிற அதிகாரி சொல்கிறாங்க, ஐயா நீங்கள் வந்து எவ்வளவோ நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கிறீங்க, நாங்கள் இதெல்லாம் தொகுத்து ஒரு குறும்படமாகவோ ஒரு வந்து விளம்பர படமாகவோ நாங்கள் எடுத்துட்டு இதை வந்து ஒரு வானொலியில் போடுறோம், அதுக்கப்புறமா வந்து இது செய்தித்தாள்களில் போடுறோம், அதுக்கப்புறம் படம்லாம் போடுவோம் பார்த்தீங்களா, அந்த படத்துக்கு முன்னாடி வந்து நாங்கள் போடுறோம் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் ஐயா கேட்குறாங்க, அதுக்கெல்லாம் எவ்வளோ செலவாகும்னு கேட்குறாரு. அவங்க சொன்னாங்க, ஒரு 2.5 to 3 லட்சம் ரூபா செலவாகுங்க ஐயா, இதை போட்ட போதும் ஜனங்களுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறீங்கன்றதே தெரிஞ்சிடும், அப்போ நீங்கள் வந்து இன்னும் மகத்தான வெற்றியை நீங்கள் அடைவீங்கங்கிறாங்க. நான் ஐயா சொல்கிறாரு, இல்லை அந்த பணம் இருந்துச்சுன்னா நான் ஒரு 6-7 பள்ளிக்கூடங்களை கட்டிடுவேன், வீணா அதெல்லாம் செலவு பண்ண வேண்டாம், என்ன தெரிஞ்சவன் எனக்கு ஓட்டு போடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அதை தவிர்த்துட்டாரு. அப்போ வந்து தன்னை பற்றி எந்த ஒரு விவரமும் வந்து மக்களுக்கு அவர் தான் செய்ததை வந்து வெளிக்காட்டவே இல்லை. இதெல்லாம் வந்து அவரை வந்து அவருக்கான எதிர்மறையான பிரச்சாரங்கள் செய்யும்போது நல்லது என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாங்கன்னு மக்களுக்கு சரியான முறையில் தெரியாததுனால அவர் வந்து மிக எளிமையாக தோற்கடிக்கப்பட்டாருங்கிறது தான் உண்மை. இல்லை, அந்த இவரை எதிர்த்து தோற்கடித்தவர் யாருன்னா
ஐயா கட்டின பள்ளிக்கூடத்துல படிச்ச ஒரு நபர் தான் ஆமா அப்படின்னு கூட ஒரு செய்திகள்லாம் வருது இல்ல? ஆமா அத அப்போ நினை- வந்து ம். அறிஞர் அண்ணா சொல்றாரு நம்ம காமராஜ் வந்து தோற்றிருக்கவே கூடாது அப்படிங்கிறார். ஏன்னா எல்லா தலைவர்களுக்குமே வந்து ஐயாவை பிடிக்கும். ம். அப்பா அண்ணா சொல்றாங்க காமராஜர் எப்படி தோற்கடிச்சாங்க, இது வந்து என்னால ஏற்றுக்கிடவே முடியல அப்படிங்கிறாங்க. அதை கூட ஐயா அது சொல்றாரு, இது ஜனநாயக நாடு, இதுல வந்து தேர்தல் வச்சு தானே எடுக்கிறான், மக்களுக்கு என்ன மனநிலை இருக்குதோ அது நடந்துட்டு போகுது அப்படின்னு அவர் அதை ரொம்ப ஈஸியா வந்து ஜனநாயக நாட்டுல யாருனாலும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப அதை எளிமையா கடந்து போகிறாரு. ம். இல்ல அது சொல்றது என்ன கருத்துனா, இவர் படிக்காதவர், படித்த நபர் வந்து இவரை தோற்கடிச்சிட்டான்னு சொன்னா, அந்த படித்த நபர் படிக்காத நபர் கட்டிய பள்ளிக்கூடத்தில் படித்ததுனால நிச்சயமா தான். நிச்சயமா ஐயா படிக்காதவர் அப்படின்னா அவருக்கு வந்து ஏட்டு பாடமோ பள்ளிக்கூடத்துக்கு போயோ கல்லூரிக்கு போயோ படிக்கலையே தவிர அவர் கட்டிய அணைக்கட்டுகள் எல்லாம் இன்னைக்கும் நமக்கு வந்து ஆசியாவிலேயே மிகப்பெரியது. ஆசியாவிலேயே வந்து இது வரைக்கும் யாரும் யோசிச்சு பார்க்க முடியாத அந்த தொட்டி பாலம் எல்லாம் ஆமா. இருக்கு பாத்தீங்களா. ம். இதுக்கெல்லாம் வந்து எண்ணம் எப்படி வருதுன்னா அனுபவம் தான் ஒரு பெரிய ஆசான். பட்டய படிப்பு தான். ஆமா அந்த அனுபவம் தான் அவர் போற இடமெல்லாம் ஓ இந்த இடத்துல இந்த வளங்கள் இருக்கா அப்ப இதை எப்படி நம்ம உபயோகப்படுத்திக்கலாங்கிற அந்த அனுபவத்துல வந்து அவர் 10 டிகிரி வாங்கினவர். ம், ம். அதனால அந்த அனுபவத்தின் மூலமா தான் அவர் மக்கள் மனதிலையும் அந்த இயற்கை வளங்களையும் எப்படி பயன்படுத்தணும்னு பயன்படுத்தி அந்த பொற்கால ஆட்சியை வந்து 9 ஆண்டு காலங்கள் அருமையாக கொடுத்தார். இல்ல மேம், அதே மாதிரி பள்ளி கல்வினாலே ஐயா ஞாபகம் தான் வரும். அப்படி அவர்கள் கட்டி அமைத்த அந்த பள்ளிகள்ல இன்னைக்கு சாதி சண்டைகளும் போதைப் பொருள் பழக்கங்களும் அதிகமாகிடுச்சு. அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? ஐயா வந்து எத்தனையோ தலைவர்கள் இங்க வந்தார்கள் வாழ்ந்தார்கள் போனாங்க. ஏன் அவரை மட்டும் நம்ம பெருந்தலைவர்னு சொல்றோம் அப்படின்னா ம். கல்வி என்ற ஒன்றை அவர் கையில் எடுக்கிறாரு. அதாவது ஒரு சமுதாயம் இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு வரணும்னா கல்வி மட்டும்தான் அதை மாற்றத்தை கொண்டு வர முடியும்னு சொல்லி ம். ஒரு பள்ளிக்கூடங்களையும் நிறுவுறாரு. 5 கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளிக்கூடங்கள், ஓராசிரியர் பள்ளின்னு கல்வி சாலைகளை நிறுவி அதுல ஒரு பெரிய புரட்சி பண்றாரு. அந்த வர பிள்ளைங்களுக்கு சத்துணவு திட்டத்தை கொண்டுட்டு வர்றாரு, மதிய உணவு திட்டத்தை கொண்டுட்டு வர்றாரு. மதிய உணவு திட்டம் எங்கேயுமே எந்த நாட்டிலையுமே யாரும் யோசிச்சது கூட கிடையாது. அவ்வளோ ஒரு புரட்சியை கொண்டுட்டு பள்ளிக்கூடங்களை எல்லாம் நிறுவுறாரு. ம். இப்போ அந்த மாதிரி ஏற்படுத்தப்பட்ட பள்ளிக்கூடங்கள் வந்து வருங்கால சந்ததியினர் யார், இவங்க தான் இந்த நாட்டினுடைய வருங்கால மன்னர்கள்னா மாணவர்கள், குழந்தைகள். அவங்க மிக அழகாக, அதாவது ஒரு சாதாரண ஒரு குழந்தைய எடுத்துட்டு போய் விட்டா கூட அவன் வந்து ஒரு நல்ல கல்வியாளனா, ஒரு ஆசிரியரா, ஒரு மருத்துவரா, ஒரு வழக்கறிஞரா வெளியில வர்றேன்னா அங்க அவங்கள பட்டை தீட்டி ஒரு வைரமா ஜொலிக்க வைக்கக்கூடிய இடம் அந்த பள்ளிக்கூடம் தான். ஆனா இன்னைக்கு இந்த பள்ளிக்கூடங்கள்ல வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், நிறைய விரும்பத்தகாத செயல்கள் நடக்குது. அதுக்கப்புறம் போதைப் பொருட்கள் கையில் வச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாலியல் ரீதியானது, ஜாதி மத சண்டைகள் எல்லாமே. நம்ம படிக்கும் போதெல்லாம் அது மாதிரிலாம் ஜாதியா, நீ என்ன ஜாதி நான் என்ன ஜாதின்னு எல்லாம் கூட தெரியாது. எல்லாரும் ஒன்றா பழகுவாங்க. இதெல்லாமே இந்த சின்ன பிள்ளைங்களுடைய மனசில் இன்னைக்கு எப்படி வந்துச்சு, அவங்க இருக்கிற இன்னைக்கு சூழல் எப்படி மாறி இருக்கு, அவங்க வளர்ற விதம் இன்னைக்கு எப்படி மாறி இருக்கு, அது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஒரு பள்ளிக்கூடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு வகுப்புலையும் வந்து முதல்லலாம் நல்லொழுக்க கல்வின்னு ஒன்று இருக்கும். ஃபர்ஸ்ட் பாடமே அது, ஃபர்ஸ்ட் கிளாஸே அதுதான். இன்னைக்கு அந்த மாதிரியான நல்லொழுக்க கல்வி எல்லாம் கிடையாது. அதாவது இந்த மாதிரி யோகா மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கும், உடலுக்கும் மனதுக்குமே வந்து அது நன்மை பயக்கும். இன்னைக்கு அதுவும் கிடையாது. இந்த பாடத்திட்டங்களில் வந்து சில மாற்றங்கள் தேவை, சிலதை சேர்க்கணும். அந்த மாதிரி இன்னைக்கு சிபிஎஸ்சி ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் கவுன்சிலர்னு ஒருத்தரை போடுறாங்க. அதாவது அந்த பிள்ளைகளுக்கு என்ன மாதிரியான மன ரீதியான தொந்தரவுகள் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வீட்டில் ஒரு குழந்தை தான் இருக்கு, ஒரு வீட்லேயும் அம்மா அப்பா 2 பேருமே வேலைக்கு போகிறாங்க. வீட்டில் யாராவது ஒரு குடிக்கக்கூடிய ஒரு ஆளையும் பார்க்குறாங்க அந்த குழந்தைங்க. இப்போ அந்த சூழலில் வளர்கிற குழந்தை தன்னை போல் டிப்ரெஷன் ஆகுது. தன்னுடைய கஷ்டங்களை சொல்கிறதுக்கு கூட அவங்களுக்கு இங்கே யாரும் கிடையாது, ஃபோன் மட்டும்தான் கையில் இருக்குது. அப்போ அந்த குழந்தை வளர்கிற விதம் வந்து அவங்கள ரொம்ப ஈஸியாக அவங்கள மனமாற்றம் செய்யக்கூடிய ஆட்கள், இந்த சமூக விரோதிகள் கையில் அவங்க மாட்டிட்டு தவறான செயல்களுக்கு போகிறாங்க. ஸோ அப்போ ஒரு குழந்தைகிட்டையும் பெற்றோர்கள் உட்கார்ந்து பேசணும். ப்ளஸ் இந்த மாதிரி எஜுகேஷனல் கவுன்சிலர்கள் எல்லாம் இருக்கும்போது அவங்களுடைய என்ன மாதிரி அவங்க கேரக்டரில் ஒரு மாற்றங்கள் தெரியுதா, அப்போ அவங்கள கூப்பிட்டு வச்சு நம்ம அந்த முதல்லயே ஒரு சில தெரப்பி கொடுத்தோம்னா நிச்சயமாக நல்ல குழந்தைகளாக அவங்க வெளியே வருவாங்க அப்படிங்கிறது தான் எங்களோட கருத்து. அதை தான் நாங்கள் தமிழக அரசுட்டையும் கொடுத்துருக்குறோம். இப்போ அடுத்து நம்மளுடைய கல்வி அமைச்சரையும் பார்த்து நான் இந்த கோரிக்கையை வைக்கலான்னு இருக்கிறேன். இல்லை, இப்போ இந்த இருக்கிற ஆட்சியாளர்கள் பார்த்தீங்கன்னா பள்ளியில் கூடிய ஆசிரியர்கள்ட்ட போயிட்டு பசங்க இந்த கூல் லிப்புன்னு சொல்லக்கூடிய இந்த போதை வஸ்துவை பயன்படுத்துகிறாங்களா அப்படின்னு செக் பண்ணுங்க. இதுவாக கல்வியாளர்களுக்கு வேலையை தடுத்து நிறுத்த வேண்டியதான் ஆட்சியாளர்கள் வேலை. அவங்க ஏதோ ஒரு இடத்துல கவனக்குறைவு நல்லபடி நடந்துகிட்டு இருக்கு, அதுவும் பள்ளிகள் வர போகுது இல்லை. இதெல்லாம் பார்க்கும்போது காமராஜர் ஐயா உயிரோடு இருந்தால் இதெல்லாம் இந்த இடத்துல என்ன நடவடிக்கை எடுப்பார்னு நினைக்கிறீங்க நீங்கள்?
நிச்சயமா சுத்தி இருக்கிற அதிகாரிகள் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கணும். இன்னும் வந்து தேவையான அதிகாரிகளை அதிகப்படுத்தணும். அந்த பள்ளிக்கூடத்தை சுற்றியாவது மதுக்கடைகள் இல்லாம அந்த குழந்தைகள் கையில இந்த மாதிரியான ஒரு இப்ப ரொம்ப எளிமையான விலையில கிடைக்கக்கூடிய அந்த போதைகள்லாம் வந்து கிடைக்காத மாதிரியா வந்து அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இவங்க பண்ணி கொடுக்கணுங்கிறது தான் எங்களுடைய எண்ணம். நான் இதில் இந்த வயசில் அவங்க இந்த மாதிரி மாறிட்டாங்க அப்படின்னா நம்ம அந்த மாதிரி மாறிட்டான். இப்போ ஒரு குழந்தை வந்து ஒரு போதை பழக்கத்துக்கு தெரியாமல் அடிமை ஆகிட்டான் அப்படின்னா அந்த குழந்தையை மீட்டு எடுக்கிறதுக்கான மறுவாழ்வு மையங்கள் இங்கே சென்னையில் கூட கிடையாது. இப்போ அது மாதிரி மறுவாழ்வு மையங்கள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கணும். இப்போ தான் ஏதோ ஒரு விதத்தில் தெரியாமல் போய் அந்த குழந்தை அப்படி அடிமை ஆயிடுச்சுன்னா கூட அவங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஸ்போர்ட்ஸ்லையா, மியூசிக்லையா, எதுலையாவது அவங்களுக்கு அதை நம்ம சொல்லி கொடுத்து அவங்க மனதை மாற்றி வெளியில் எடுத்துகிட்டு வர முடியும். அந்த மாதிரி மறுவாழ்வு மையங்கள் கண்டிப்பாக அதையும் வந்து அரசு வந்து அமைச்சு கொடுக்கணும். மேம், அதே நேரத்தில் இன்றைக்குள்ள காலகட்டத்தில் அரசியல் சூழல் நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோங்கன்னா ஒரு தேசியவாத அரசியலை விரும்பாத மாதிரி தான் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் மத்திய அரசில் ஒரு பகையோட எண்ணத்தில் தான் போய்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது காமராஜர் ஐயா இருக்கும்போது ஒரு தேசியவாதியாக தான் அவர் இருப்பார். ஒட்டுமொத்த இந்தியாவும் அப்படின்னு தான் பார்ப்பார். இப்போ உள்ள நிலைமையில அப்படி ஒரு எண்ணம் இல்லை தானே இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியை பார்க்கும்போது? இன்னைக்கு வந்து அது மாநில மத்திய அரசினுடைய அவங்க ஒரு மாதிரியான கூட்டணி அமைத்துக் கொள்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு கொள்கைகள் இருக்கு. அது சார்ந்த கூட்டணிகள் அமைச்சுக்கிட்டு மக்களுக்கு நல்லது செய்கிற எண்ணங்கள்ல ஓடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி சூழல் இப்போ திரும்பி வரணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய ஆசையுமே. மத்திய அரசு வந்து மாநில அரசுக்கிட்ட அவங்க கேட்குற தொகை நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஜிஎஸ்டி எல்லாம் வருது. நம்ம கட்டுறது ஒரு அளவு பணம் இருந்தாலும் அதை வந்து மத்திய அரசு நமக்கு சரியான முறையில் திரும்பி வழங்கப்படலை அப்படின்னெல்லாம் இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. இணக்கமான சூழல் உருவாகினாதான் அந்த மக்கள் சந்தோஷமா இருக்க முடியும். ஏன்னா பாதிக்கப்படுறது அவங்க தான். இப்போ இந்த மாதிரி ஒரு மாற்றம் வந்து வரணும். ரெண்டு பேருமே வந்து ஒரு இணைஞ்சி, அதாவது கொள்கையினால வேற வேற இருந்தாலும் மக்களுக்காக எல்லாருமே ஒன்றிணைந்து நல்லது செய்தால்தான் அந்த நாடும் வீடும் சிறப்பாக இருக்கும். இல்லை, சமீபத்தில் பார்க்க முடிஞ்சதுனால இன்னைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸோட கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க கூட காமராஜர் ஐயாவுடைய பேரை சொல்கிறாங்களா இல்லைன்னு தெரியல. ஒரு எதிர்க்கட்சி, காங்கிரஸுடைய மிகப்பெரிய எதிர்க்கட்சினா பாஜக. தமிழக பாஜகனுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் காமராஜரின் பெருமையை பேசுகிற ஒரு விழா எடுத்து நடத்துகிறார் பாஜக. இது ஒரு புதுவிதமாக இருக்குல்ல பார்க்கும்போது. அப்போ காமராஜர் ஐயா கட்சிகளை தாண்டி எல்லாருக்கும் பொதுவானவர். ஆமாம், கட்சிகளை தாண்டி பொதுவானவராக தான் இருக்காரு. அதாவது இன்னைக்கு உண்மை நேர்மை அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் முதல் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தலைவர் யாருன்னா காமராஜர் தான். ஆமாம். அதனால நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது ரொம்ப ஒரு மோசமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு போனவங்க கூட வாழும் காமராஜரேன்னு தன்னை போட்டுக்கிறதுல அப்படி ஒரு பெருமை. அதெல்லாம் தான் நாங்கள் கண்டிப்போம். நாங்கள் என்னையா இவன் நார்மலாக வாழ்றதுக்கே தகுதி இல்லாத இவனை கொண்டு போய் காமராஜரோட நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி இருக்கிறதுலேயே சிறந்த தலைவருங்கிற ஒரு முதல் இடத்துல இருக்கிறாரு. அவர் வந்து எங்களுக்கும் தான், நாங்களும் அவரை மாதிரி தான் சொல்றதில்ல. இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த ஜாதி சங்கங்கள் எப்படி பெருமை பேசிக்கொள்கிறதோ அது போல அவரை வைத்து அவங்க எல்லாருமே வந்து பெருமை பேசிக்கொள்கிறார்கள். அவர் வாழ்ந்த அவருடைய செயல் திட்டங்கள்ல இருந்து கொஞ்சமாவது எடுத்து மக்களுக்கு பண்ணாங்கன்னா நிச்சயமா அவங்களும் மனசுல வந்து நிற்பாங்க. அதுதான். ஓகே மேம், பல்வேறு கேள்விகளுக்கு உங்களோட நேரத்தை ஒதுக்கி பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.